الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லான் அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபவு தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலைய வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததுக்கு பின்னால் ஈமான் உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை துன்பமான, கஷ்டமான, பிரச்சனையான, சிக்கலான, நிம்மதி இழந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன காரணம் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, நிம்மதியை விலை கொடுத்து வாங்க முடியும் என்றால் கோடி கொடுத்தும் மனிதன் வாங்குவதற்கு தயார். ஏன் அந்த அளவுக்கு நிம்மதி இழந்து, சந்தோஷம் இழந்து, சுபீட்சம் இழந்து ஒரு கஷ்டமான நெருக்கடியான நிலைமையிலே வாழுகின்ற பல மனிதர்களை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். சகோதரர்களே, இவற்றுக்கு நாங்கள் பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொள்கின்றோம். அமைந்த மனைவி நல்லா இல்லை, கட்டிய வீடு ஒழுங்காமை அல்ல, புகுந்த இடம் ஒழுங்கா செட்டாகல்ல, கல்யாணம் முடித்த திருமணம் முடித்த இடம் ஒழுங்கா அமையல்ல, எல்லாமே பெண் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல முடிச்சிட்டேன், ஆண் பிள்ளைகள் யாருமே இல்லாத மச்சாமார் ஒத்தருமே இல்லாத இடங்களில் கல்யாணம் முடிச்சிட்டேன், பல்வேறுபட்ட காரணங்கள் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இஸ்லாம் தன்னை ஒரு முறை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. ஏன் நான் தொடுகின்ற வியாபாரம், நான் செய்கின்ற தொழில் ஏன் முன்னேற்றம் அடைவதில்லை? ஏன் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கட்டுக்கடங்குகின்றார்கள் இல்லை? இதை ஒரு மூமின் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, துன்பமான வாழ்வுக்கு, கஷ்டமான வாழ்வுக்கு, பின்னடைவுக்கு பல்வேறு காரணங்கள் நாங்கள் சொல்லலாம். சந்தோஷமான வாழ்வை இழந்து வாழுகின்ற மனிதன் நிம்மதி இழப்புக்கு பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. எனக்கும் என் மனைவிக்கும் இடையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மௌலவி. ஆனால் வீட்டுக்கு போனால் வைஃபை பார்க்க பிடிக்குதில்லை, அவள் பேசினால் எரிச்சலாம் வருது. ஆனால் அவர் அப்பாவி பாவம். எப்படி? மனைவி கிட்ட போனால் எரிச்சலாம் வருதாம், மனைவியை பார்த்தால் விருப்பமே வருதில்லையாம், பக்கத்தில் உறங்குகிறாள், ஆனால் விலை கொடுத்து பணம் கொடுத்து வெளியில போறேன், அவளை பார்க்கிற நேரம் உணர்ச்சியே வருதில்லை. சுப்ஹானல்லாஹ், இப்படி சொல்ற பலரை நான் சமூகத்தில் பார்க்கிறோம். சகோதரர்களே, என்ன காரணமா இருக்கும்? மனைவியை பார்த்தால் எரிச்சலா இருக்குது, பிள்ளைகளை பார்த்தா எரிச்சலா இருக்குது, எதை பார்த்தாலும் எரிச்சலா இருக்குது, எங்குமே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், வீட்டு வாசல் படியை சரி மாற்றி பார்ப்போமான்னு யோசிக்கிறேன். என்ன சொல்றாரு? இன்னும் மட்டும் முடிச்சு பார்த்தா நிம்மதி வரும்னு நினைக்கிறாராம். அல்லது பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை உள்ளுக்கு போய்த்து 2 கிழமை மிச்சம் கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் குடி வாழ்ந்தான். இதுக்கு மிச்சம் மேலே 15வது நாள் அந்த வீட்டை கூலிக்கு கொடுத்துட்டு வேற வீட்டை எடுத்துட்டு போறான். சுப்ஹானல்லாஹ், பேலஸ் மாதிரி கட்டிய வீட்டை 75,000 கூலி கொடுத்துட்டு 50,000 வேற வீட்டை பார்த்து கொண்டு போறான். எதிரிமா இந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லையா? சகோதரர்களே, என்ன காரணமா இருக்கும்? இதற்கு நாங்கள் பல்வேறு காரணங்களை சொல்லலாம். என்ன காரணங்கள் நாங்கள் சொன்னாலும் சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு காரணத்தை மெயினாக சொல்லுது. சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தால்
நாங்கள் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன என்பதனை உணர்ந்து கொள்ளலாம். ஒரு மிம்பர் மேடை போதுமானது, சுருக்கமான ஒரு மிம்பர் மேடை போதுமானது எங்களோட பக்கங்களை மாற்றிக்கொள்றதுக்கு. சகோதரர்களே, இமாமுனா அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா ஒரு சிறந்த ஒரு இமாம். அவர் ஒரு அழகான ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு செய்தியை சொல்லுவார். என்னென்றால், ஏண்ட வாகனம் ஒழுங்காக எனக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வர இல்லைன்னு சொன்னால், ஒட்டகம், கழுத, கோவேறு கழுத ஏறினா திமிரு பிடிக்குது, பிச்சு கொண்டு ஓடுது, இடம் கொடுக்குது இல்லை, இப்படி ஒரு நிலைமையை நான் கண்டால், என் வீட்டுக்கு போனால் என் மனைவி முகம் தூக்கி இருக்க கண்டால், என் மனைவி எனக்கு கட்டுப்படுறாள் இல்லை, சொல்ற பேச்சை கேட்கிறாள் இல்லை, என்ன மதிக்கிறாள் இல்லை, என் மகன் என் மகள் என்ன கணக்கெடுக்கிறாங்க இல்லை, என்ன ஓரமாக்குறாங்க, என்ன ரெஸ்பெக்ட் பண்றாங்க இல்லை, இப்படி ஒரு நிலைமையை நான் கண்டால் நான் உணர்ந்து கொள்வேன், என்னால் ஏதோ ஒரு பாவம் நடந்திருக்குது, அந்த பாவத்தால் தான் அல்லாஹ் இப்படி ஒரு ரியாக்ஷனை காட்டுகிறான், இப்படி ஒரு வெளிப்பாட்டெல்லாம் காட்டுகிறான் என்று நான் உணர்ந்து கொள்வேன் என்று இமாமுனா அஹ்மத் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, இது என்னென்றால், ஒவ்வொரு மூமினும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏண்ட பாவங்கள் தான் என் முன்னேற்றத்துக்கு தடை, நான் செய்கின்ற பாவங்கள் தான் என் வாழ்வுடைய எழுச்சிக்கு தடை, நான் செய்கின்ற பாவங்கள் தான் என் மனைவி மக்கள் எனக்கு எதிராக இருப்பதற்கு காரணம், நான் செய்கின்ற பாவங்கள் தான் என்னுடைய பொருளாதார இழப்புக்கு காரணம், ஆகமத்தத்தில் என்னுடைய நிம்மதி இழப்புக்கு காரணம் என்னுடைய பாவங்கள் தான். ஈமானுறவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். விளங்கிக்கோங்க மக்களே, உங்களுக்கு வார எந்த ஒரு முசீபத்தா இருக்கட்டும், அது பொருளாதாரத்தில் வாரதா இருக்கட்டும், உங்களோட உடம்புல வாரதா இருக்கட்டும், உங்களோட ஆரோக்கியத்தில் வாரதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அதோட கை தேடி கொண்டது நான் இல்லை. உங்களுக்கு எந்த ஒரு சோதனை முசீபத் வந்தாலும் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களோட கைகள் தேடிக்கொண்டவைகள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்றான், ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ் பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் அதிகரிச்சாச்சு, உங்களோட கைகள் தேடிக்கொண்டவைகளே. சகோதரர்களே, சோதனை ரெண்டு. ஒன்று அல்லாஹ்வா தருகின்ற சோதனை, அதை நாங்கள் தாங்கணும், நிச்சயமா அதுக்கு எங்களுக்கு கூலி இருக்கு. இன்னமொன்று நானா போய் விழுந்து கொள்கின்ற சோதனை. எப்படி அல்லாஹ் நல்ல பொருளாதாரத்தை அள்ளித்தாரான், விபச்சாரத்தில் போய் எய்ட்ஸ் நோய் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வோட கதிரை பாருங்கன்னு சொன்னா இஸ்லாம் பொறுப்பு சொல்லாது. அழகா திண்டு குடிச்சு சந்தோஷமா வாழ்ந்தான், வட்டியில கை வச்சான், நடுரோட்டுக்கு வந்தான், அல்லாஹ்வோட கதிரை பாருண்டா பீல, இது நீயாக தேடிக்கொண்டது. இரவு முழுக்க முழிச்சு ஆபாசத்தை பார்த்து பயங்கரமான நோயை நீ தேடிக்கொள்றாய். தேடிக்கொண்டு கதிர்ன்னு சொன்னா இஸ்லாம் பொறுப்பு சொல்லாது. தெரியும். இது என்ன தெரியுமா, உலகத்தில் வர எந்த ஒன்றாக இருந்தாலும் அது எங்களோட பாவங்களால தான் வருது. உங்களோட கைகள் தேடிக்கொண்டதே தவிர நான் உங்களுக்கு அநியாயம் செய்யலைன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சகோதரர்களே, பாவத்தில் மூழ்கிய நிலைமையில் ஒரு மனிதனால் இபாதத்தில் இன்பம் காண முடியாது. எங்களோட பின்னடைவுகள், எங்களுக்கு வர துன்பங்கள், எங்களுக்கு வர கஷ்டங்களுக்கு காரணம் அல் குர்ஆன் சுன்னா சொல்லுது பாவங்கள். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். குர்ஆன் சுன்னாட ஒளியில தான் உங்கள்கிட்ட கதைக்கிறேன். பாவத்தில் இன்பம் கண்டுகொண்டு இறை வணக்கத்தில் இன்பம் காண இயலாது. பாவம் டேஸ்ட் ஆனால் அவன் இறை வணக்கத்தில் தூரமாகி விடுவான். இமாமுனா இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்ககிட்ட ஒருத்தர் வாரார். பாருங்க, ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஷேக், நீங்கள் சொல்ற மாதிரி எனக்கு எந்த தண்டனையும் வரல, நான் நிறைய பாவம் செய்கிறேன், எனக்கு எந்த தண்டனையும் வரலன்னு சொன்னார். இமாம் இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார், ஐ உகூபா மின் ஐ யஹ்ரிமக அல்லாஹு லத்தத முனாஜாத்திஹி வ இபாதத்திஹி. ஏடா நீ இப்படி சொல்றா, உனக்கு அல்லாஹ் இபாதத்திட தௌஃபீக் எடுத்துட்டான், நீ பார்க்கலையா? அவனோட லத்தா டேஸ்டா இருக்கணும், வேலை முனாஜாத்தி வைபாதத்தி, அவனோட நீ சந்திக்கிறதுல, அவனோட நீ பேசுறதுல, அவனை நீ வணங்குறதுல உனக்குரிய இன்பத்தை அவன் எடுத்து விட்டான் பாரு. இதை விட உனக்கு வேற என்னடா தேவை இருக்குது? அல்லாஹ் உனக்கு இபாதத்திக்கிற தௌஃபீக் எடுத்துட்டான், நீ பார்க்கலையாண்டு இமாம் அவங்க திருப்பி விளக்கம் கேட்டாங்க. இந்த வாசகம் எதை சொல்லுன்னு சொன்ன உறவுகளே, நான் இந்த இடத்துல திடீர்னு எதேச்சியா செய்யற பாவத்தை சொல்லல, எல்லாரும் பாவம் செய்யறங்க தான். திடீர்னு ஒரு பாவம் நடந்துடும், அஸ்தக்ஃபிருல்லாஹ், திட்டமிட்டு பிளான் பண்ணி அதுக்குண்டு முயற்சிகள் செய்து திட்டம் தீட்டி செய்யற பாவங்கள் இருக்குது. இது எங்களுக்கு பாரி அழிவை ஏற்படுத்தும். தற்செயலா ஒரு பாவம் நடக்குது, இதுக்கு பரிகாரம் தௌபா செய்யணும். இது என்ன திடீர் என்ன அறியாம வந்துண்டு.
இது பிளான் பண்ணி திட்டமிட்டு கேங் பொடியமார் எல்லாரும் சேர்ந்து அல்லது திட்டம் போட்டு தன்னந்தனியா இருந்து அதுக்கு நேரம் ஒதுக்கி பிரயத்தனம் எடுத்து செய்யற பாவம். சகோதரர்களே, இது நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா இபாதத்தை டேஸ்ட் எடுத்துடுவான். இது உங்களுக்கு எப்படி பார்க்கலாம் என்றால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இமாம் சலாம் கொடுத்தா வலது பக்கம் திரும்பினா காண்றது அவர். அவ்வளோ நல்ல மனுஷன், 5 நேரம் பள்ளியில் இருப்பார். அவருடைய கைக்கு ஒரு ஹேண்ட்போன் வந்துச்சு, வீட்டுக்கு வைஃபை வசதி வந்துச்சு, சேட்டலைட் ஊடாக பல கேபிள் சேனல்கள் வந்துச்சு. இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா 5 நேரம் பள்ளியில் இருப்பார். சமூக சேவையில முன்னுக்கு நிற்பார், கொடுக்கல் வாங்கல நேர்மையா இருப்பார், ஏழைகள் குமர் காரியங்கள்ல முன்னுக்கு நிற்பார், வாரி வீசுவார், நல்ல பணிகளில் ஈடுபட்டார். அண்மை காலமாக 5 நேர ஜமாத்துக்கு காணல, தஹஜ்ஜுக்கு பள்ளிக்கு வருவார், பள்ளியை கூட்டுவார், துடைப்பார். கொஞ்சம் கொஞ்சமா தூரமாகி மஸ்ஜித் பக்கமே காண்றதுக்கு இல்லை. என்ன நடக்குது என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா லத்தத் இபாதா, இபாதத்துக்கு லத்தாவை டேஸ்ட் எல்லாம் பிடுங்கிடுவான். எப்படி பிடுங்குவான் என்றால், 12 மணி இஷா தொழுவிட்டு போய்த்து உட்கார்ந்து யூடியூப்ல இருப்பாரு, FBல இருப்பாரு, சட் பண்ண ஆரம்பிப்பாரு, நேரம் போற விளங்காது. 12:30 1 மணி 2 மணி இன்னும் கொஞ்சம் இருப்போம் 3 மணி நல்ல போக்கு தான் பெய்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு வேலைக்கு போகணும், மூடிட்டு தூங்குவாரு. தஹஜ்ஜத்துக்கு பள்ளிக்கு வந்தவர், பள்ளியை திறந்தவர், மஸ்ஜிதை கூட்டி பெருக்கியவர், பள்ளியோட இருந்தவர், நல்ல பணியில் ஈடுபட்டவர். பாங்கு சத்தம் கேட்குது, எழுந்திருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தூரமாகுவார். எந்த அளவுக்கு தூரமாகுவார் என்று கேட்டால் அட்ரஸே இல்லாத அளவுக்கு தூரமாகிடுவார். நாங்க போய் ஏன் உங்களை பள்ளி காண்றல கேட்டா வேற காரணங்களை சொல்லுவாரு. உண்மை காரணம் என்ன தெரியுமா? எப்ப ஹராத்துல்லுக்கு இன்பம் கண்டாரோ அல்லாஹ் இபாதத்துடைய டேஸ்டை அவனை விட்டு எடுத்து விடுவார். இபாதத்துடைய டேஸ்ட் அவனிலிருந்து போகுமாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ், அதுக்கு பின்னால் அல்லாஹ்வோட தௌஃபீக்கை முழுமையாக இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்றதை குர்ஆன் சுன்னாஹ் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, பாவம் என்பது உள்ளத்தை கடுமையாக்கும், பாவம் என்பது பரக்கத்தை எடுத்துவிடும், பாவம் என்பது அழிவை கொண்டு வந்து சேர்க்கும், பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை ஏற்படுத்தும். ஒரு மூமின் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். ரஹ்மான் அடியார்கள் பாவம் செய்வாங்க, மனிதன் செய்வான். ஒரு மூமின் பாவத்தை எப்படி பார்ப்பான் என்றால், ஒரு மலைக்கு கீழால் அமர்ந்திருப்பதை போலவும் அந்த மலை பெயர்ந்து உடைஞ்சு வந்து அவனுடைய மேல விழுந்து சப்பளிவது போன்றும் ஒரு பாவத்தை செஞ்சால் ஒரு உணர்வு ஒரு மூமினுக்கு பிறக்குமா. மோசமான ஒரு பாவி தன் பாவத்தை எப்படி நோக்குவான் என்று சொன்னால், ஒரு கொசு மூக்கு நுனியில வந்து மொச்சால் என்ன செய்வோம், அப்படி கணக்கெடுக்க மாட்டோம். செய்தி போவனவனுக்கு மூழ்கிட்டேன், இனி என்ன நலஞ்சால் என்ன காஞ்சால் என்ன, மூழ்கிடுவோம் என்ற நிலைமைக்கு வந்துடுவான். கொசு மச்சால் விரட்டுவதை போன்ற உணர்வு கூட அவனுக்கு இருக்காது என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, ரஹ்மான் அடியார்கள் பாவம் செய்தால், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, அல் குர்ஆன் சொல்லுது, இன்னஹும் கானூ قبل ذلك முத்ரஃபீன் வ கானூ யுஸ்ரூன அலல் ஹின்ஸில் அதீம். உலகத்தில் படோடாபமான ஆடம்பரமான லைஃபை வாழ்ந்து கொண்டு பாவங்கள் செய்யறதுல முன்னுக்கு நின்றவங்க அவங்கன்றதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே மிக தெளிவாக துல்லியமாக சொல்லி காட்டுகின்றான். உறவுகளே, ஏண்ட பின்னடைவுக்கு என்ன காரணம்? அதுதான் உங்களோட பேசுறேன். நான் இப்ப ஏண்ட வாழ்க்கையில பரக்கத்தின்மைக்கு என்ன காரணம்? ஏண்ட வாழ்க்கையில இபாதத்தில் விருப்பம் வராமிக்கிறதுக்கு என்ன காரணம்? இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அஸ்ஹபுல் ஹராம் ஃபிஅலுஹு அவ்வல் மர்ரா, ஹராத்துகள்ல மிக கஷ்டமான ஹராம் எது தெரியுமா? அதை ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறது பைடுதாலிக யுஸ்பிஹு ஆதியா, அதுக்கு பின்னாலே அது சாதாரணமாகிவிடும், அதுக்கு பின்னாலே அது மௌலூஃபா பழக்கத்துக்கு வந்துடும், அதுக்கு பின்னாலே அது தபீஇ அது இயல்பான ஒன்றாக ஆகமானது ஒன்றாகிவிடும், பிறகு அது பிரிக்க முடியாத ஒன்றாக மாறி அதற்கு பின்னால் அந்த ஹராம் இன்னும் ஒரு ஹராத்தை தேடும் என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹராத்துக்கு மிக அழகான ஒரு விளக்கத்தை சொல்லி தருகிறார். சகோதரர்களே, நான் இப்போ உங்கள்ட்ட சுருக்கமாக இந்த 10 நிமிஷத்துக்குள்ள சொன்ன செய்தி என்னென்றால், பாவம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் அகவெளிச்சத்தை உள வெளிச்சத்தை பரிசுத்தத்தை எடுத்துடும். அட்வைஸ் பண்றதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, நின்று கேட்க மாட்டாங்க, தௌஃபீக்கை இபாதத்தை இழந்துடுவாங்க. குர்ஆன் ஓதுறண்டா கொல்லக்கூட போற மாதிரி இருக்கும், மஸ்ஜிதுக்கு போறண்டா கொலை செய்யறது மாதிரி கஷ்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? பாவம் இன்பமாகி விட்டார்.
இப்படி பெய்து கொண்டிருக்க போக அல்லாஹ் சில பேருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க தெரியுமா? திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், திடீரென்று ஒரு ஹார்ட்ல பிரச்சனை, திடீரென்று கிட்னில ஒரு ட்ரபிள், திடீரென்று ஒரு சிக்கல் வருது. இது ஏன் தெரியுமா? அவன் இப்ப திரும்பி பார்ப்பான். எப்படி திரும்பி பார்ப்பான் தெரியுமா? அதாவது நான் இவ்வளவு நாளும் ஒரு போதையில இருந்தேன், அல்லாஹ் என்ன திடீரென்று இந்த கிட்னி நோயால சோதிக்கிறான், ஹார்ட்டால சோதிக்கிறான், 99.4 ஆக்சிடென்ட்ல தப்பினேன், பயங்கரமான ஆக்சிடென்ட்ல என் காலை இழந்தேன், நிச்சயமா என் பாவங்கள் காரணமாக இருக்கும் என்று ஒரு மூமின் யோசிக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தஆலா வழங்குறான். இந்த உலகத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் சுப்ஹானல்லாஹ் எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த எல்லா சமூகங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா அவங்களை தண்டித்ததற்கு பின்னால ஒரு நிகழ்வு அல்லாஹ் சொல்றான். சுருக்கம் ஃபக்குல்லன் நஹதுனா பிதம்பிஹி, அதுதான் சுருக்கம். நாங்க ஒவ்வொருத்தரையும் பிடிச்சோம் அவன் பாவத்தின் காரணமாக, ஒவ்வொருத்தரையும் தண்டிச்சோம் அவங்களோட பாவங்களின் காரணமாக. ஃபமின்ஹும் மன் அர்ஸல்னா அலைஹி ஹாஸிபா, அவங்கள கணிசமான பேர் நாங்க வானத்திலிருந்து தண்ணி இறக்கல்ல, கற்களை இறக்கி அழித்தோம். வமின்னும் மன் நஹதத்துஹு ஸைஹா, இன்னும் கொஞ்சம் பேர் பெரிய ஒரு இடி சத்தம், இரைச்சல் சத்தம், 2 முழங்காலையும் பூமியில ஊண்டினாங்க, காது வெடிச்சு ரத்தம் கசீர் நிலைமையில செத்து போனாங்க. வமின்னும் மன் ஹஸப்னா பிஹில் அர்ள், இன்னும் கணிசமான பேரை பூமிக்குள்ள நாங்க பூகம்பத்தால இழுத்து கொண்டோம். வமின்னும் மன் அக்ரக்னா, இன்னும் கொஞ்சம் பேர் நாங்க தண்ணியில மூழ்கடிக்க செய்தோம். அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இதைத்தான் விளங்குங்க. அவன் ரஹ்மான், அவன் வதூத், அவன் ரஹீம், அன்புள்ளவன், கருணை மிக்கவன், தாயை விட பல கோடி அன்புள்ளவன். அவன் அன்புக்கு நிகரா உண்டு இல்ல. ரப்பு சொல்றான், பூமி அதிர்ச்சியால அழிச்சோம், வெள்ளத்தில் மூழ்கடிக்க செஞ்சோம், பூமிக்குள்ள இழுத்துக் கொண்டோம், பேரிரைச்சலால் அடித்தோம், வேற வானத்தின் கல்ல இறக்கி அடிச்சோம். முடிக்கிறான், வமா கானல்லாஹு லியظلمஹும், அல்லாஹ் உங்களுக்கு அநியாயம் செய்யல, வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمூன், அவங்க தான் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டாங்களே தவிர அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஆணித்தரமாக சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, நாங்க தான் பாவத்தில் வைத்து விடுகிறோம், பரக்கத்தை நிம்மதி இழக்கிறோம். பாருங்க, நல்லா திண்டு குடிச்சு கொண்டு மனைவியோட பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு ஒரு புஷ்பைஸ்களை வச்சுக்கொண்டு ஒரு வடத்தட்டை போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்தான், நல்லா இருந்தான், ரெஸ்டா இருந்தான், நிம்மதியா இருந்தான். மனைவி ஆசை வார்த்தை கொடுத்தா, என்னப்பா எதினாலுமே இப்படி வடக்கரத்தை ஓடிக்க போறா, எதினாலுமே ஆட்டை ஓடிக்கொண்டிக்க போறா, நாங்கள் எங்களுக்கு பறக்க ஒரு நிம்மதியே வார இல்லையா, நாங்க வாழ்ற இல்லையா, இந்தாங்க நகையெல்லாம் கொத்து வைங்க, உங்களால ஏழும், வானம்மா வானம்மாண்டு தயங்கினா சொன்னா கேட்கல, கொண்டு வைத்து வச்சு மிச்சம் காண போகல, நடு ரோட்டுக்கு வந்துட்டான். இருந்த எல்லாத்தையும் இழந்து வெறும் கையோடு வந்து உட்கார்ந்துட்டான். இப்ப அல்லாஹ் சொல்றான், வமா கானல்லாஹு லியظلمஹும் லைஸ பிதல்லாமின் லில்அபீத், கட்டுகளவு அணுவளவு ஊசிட நுனிய 1000 தடவை பிரிச்சா 1000வது வாரது அணுவா, அதுக்கு வரைவிலக்கணம். அந்த அளவுக்கு கூட நான் என் அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். உன்ட பாவத்தால தான் நீ அழிஞ்சு போனாய், உன்ட பாவத்தால தான் உனக்குள்ள பரக்கத் தடுபட்டு போச்சு, உன் பாவம் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. சகோதரர்களே, தொடர்ந்து யாருக்கு சரி பாவம் செய்யறதுக்கு ஒரு சூழல் அமைஞ்சிருந்தால் நினைக்க வேணாம், நான் பெரிய பாக்கியசாலி, மாஷா அல்லாஹ் எவ்வளோ காலமாக செஞ்சு வரேன், யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சிலருக்கு அவன் ரஹ்மத், அவன் அருள், அல்லாஹ் என்ன உங்களை ஆக்கி வைக்கணும், பாவத்துக்குள்ள சூழலே இல்லாம வாழ வச்சிருப்பான். சிலருக்கு வலது காலை வச்சாலே பாவம், இடது காலை தூக்கினாலே பாவம், முன்னால பாவம், பின்னால பாவம், வலதால இடதால மேலால கீழால, மாற்றதே இல்லை. விபச்சாரம் சர்வசாதாரணம். கூட்டு குடும்பம், ஒரு வீட்டில் 4 ரூம், எல்லாரும் கூட்டு குடும்பம், அதாவது கணக்கே இல்லாம விபச்சாரம் நோமல நடக்கும். கிட்டத்தட்ட 15-20 வருஷம் இதுவரைக்கும் மாற்ற, இனி மாட்ட போறதும் இல்லை. இதை வச்சு கொஞ்சம் பேர் பெருமை அடிப்பாங்க, நான் அப்படி இப்படின்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் பேர் கலப்படம் வியாபாரத்தில் மிளகு கொட்டையும் பப்ளிக்க கொட்டையும் சேர்த்து காய வச்சு என்ன உட்டாச்சி மிளகுன்னு சொல்லி, அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் கலப்படம், மாற்றதே இல்லை. பரக்கத்தா வாழ்றத நினைக்கிறாங்க. ரப்பு சொல்றான், பரக்கத்தா வாழ்வாய், உனக்கு பரக்கத் தந்திண்டா இருக்கும். அல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, இதா ரஅய்தல்லாஹ யு'தில் அப்த மினத் துன்யா அலா மஆசிஹி மா யுஹிப்பு, விரும்புற மாதிரி பாவம் செய்யறதுக்கு ஒரு அடியானுக்கு ஒரு சூழல் வழங்கப்பட்டிருப்பதை நீங்க கண்டால், இன்னமா ஹுவ இஸ்தித்ராஜ், அவருக்கு அது படிமுறை, ஒரு சான்ஸ்.
ஒரு 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 இஸ்தித்ராஜ்னா எப்படி விளங்குங்க தெரியுமா? மீனுக்கு தூண்டில் போடுற ஃபிஷர்மேன் என்ன செய்கிறான், அந்த மீனுக்கு தொழுகிற அந்த கொக்கியில ஒரு புழுவை கொழுவான். ஒரு புழு அப்படி கொழுவுறோண்டும் கொழுவிட்டு போட்டு அப்படி பிடிச்சிட்டு இருப்பான். மீன் வந்து அதை ஹப்பும் அப்படி அதை எடுக்கும், வாய்க்கு இழுக்க மாட்டான். இன்னும் விழுங்கு நல்லா விளங்கினத்தோட மலார்ந்து தூக்கிடுவான். இஸ்தித்ராஜ். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, என்ன நான் வந்து மௌலவி வருஷத்துக்கு 12 மாதம் 3 மாதம் தான் ஸ்ரீலங்காவில், அடுத்த 9 மாதமும் நான் எங்கே துபாயில், குவைத்தில், அபுதாபியில், பஹ்ரைனில், அங்கே இங்கே கட்டாரில் சுற்றி கொண்டிருக்கிறேன். எண்ணி பார்த்தா 3 மாதம் கூட ஸ்ரீலங்காவில் இல்லை. இதை சொல்லி முடி. நீ பாவம் செய்கிறது உண்டு, அதை நீ பகிரங்கப்படுத்துறது உண்டு. வைஃபை கூட்டிகிட்டு போவீங்களா? என்ன வைஃபை கூட்டு போகிறதுக்கு? அப்படி ஒன்றும் இல்லை. போகிற இடத்துல தெரியும் தானே, வேண்டிய நாடு வேண்டிய மாதிரி யாருக்கும் தெரியா இருந்துட்டு வார. எனக்கு தௌபாய்க்கு மட்டும் வேறு போய்க்கு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப என்னண்டா இங்க அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, யாருக்கெல்லாம் அல்லாஹ் பாவம் செய்யறதுக்குள்ள சூழலை கொடுத்திருக்கிறானோ இன்னமா இஸ்தித்ராஜ், அது உனக்கு ஒரு படிமுறை தான். மீனுக்கு தூண்டில் போட்ட மாதிரி அது இருகட்டும் ஒரு புடிப்பேன். இதை சொல்லி போட்டு அல்லாஹ் இடத்துல ஸல்லல்லாஹு சும்மத்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா நஸூ மா துக்கிரு ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷை ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊது அഖذனாஹும் பக்தா ஃபஇதா ஹும் முப்லிசூன். சுப்ஹானல்லாஹ். ரப்பு சொல்றான், அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, யாருக்கு சரி யாருக்குமே விளங்காம பாவம் செய்யறதுக்கு ரேஸ் புக்கிக்கு போடுறான், குதிரை ரேஸோட போறான், அல்லது பூர் காட்ஸ் அதாவது சல்லி கடிக்கிறான், அல்லது வேற ஹராத்தில் நிறைய செய்யறான். வைஃபுக்கும் தெரியா, பிள்ளைகளுக்கும் தெரியா, குள்ளா தொப்பிய போட்டுக்கும் நல்லவன் மாதிரி இருக்கிறான், நல்லா இருக்கிறான். இப்படி சூழல் ஒருத்தனுக்கு அமைஞ்சிருக்குமா இருந்தால் இஸ்தித்ராஜ், மீனுக்கு தூண்டில் போட்ட மாதிரி தான். விளங்கிக்கோங்க, நீங்க செய்யற பாவத்தால் அவங்களுக்குள்ள பொருளாதாரம் குறையாது. 5000 ரூபாய் எடுத்தவர் கிழமைக்கு 50,000 எடுக்கிறார். மாசத்துக்கு 50,000 எடுத்தவர் ஆதாயம் 5 லட்சம் 5 கோடி பெருகிக்கொண்டே போகுமாம். ரப்பு சொல்றான் இப்போ இந்த வசனம், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு, எப்ப நாங்க குர்ஆன் சுன்னால சொன்ன போதனையை மறந்து மனம் போன போக்குல பாவத்துல நீங்க கைவிட்டு போக ஆரம்பிப்பீங்களோ ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷை, திறந்து தருவோம். மீன் விழுங்குது விளங்கிட்டு தூக்கிடுவான். அல்லாஹ் சொல்றான், அப்படியே கொண்டு போய் தொப்புக்கு கொண்டு போவோம். கொண்டு போனதுக்கு பின்னால ஒரு பிடிப்போம், எல்லாத்தையுமே என்ன இழந்து நடு ரோட்டுக்கு வார லெவலுக்கு ஆக்கி வெறும் கையோடு இந்த உலகை விட்டு போகின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவோம் என்றதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவங்க அறியாத புறத்தால் அல்லாஹ் அவங்களை பிடிப்பான் என்றதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்தாலும் சுருக்கமான ஒரு செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பாவம் என்ற வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை எடுத்திடும், நிம்மதி எடுத்திடும். மனைவி மக்கள் கட்டுப்பட மாட்டாங்க. அடுக்குமாடிகளோட சொகுசாக இருந்தாலும் சந்தோஷத்தை கோடி கொடுத்து வாங்குறதுக்கு இடம் இல்லாம பக்கத்தில் ஹலாலான மனைவியை வச்சுட்டு ஹராத்துல போறது இன்பமா இருக்கும். இங்க உனக்கு டேஸ்டா இருக்காது. காரணம் ஒன்றும் இல்லை, உனக்கு நோய் இல்லை, உனக்கு வந்த காரணம் உன்னுடைய பாவம். அந்த பாவம் இழிவுபடுத்தும் என்றதை குர்ஆன் சுன்னா தெளிவாக சொல்லித் தருது. எமக்கு வருகின்ற எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அதற்கு பின்னால் பாவங்கள் காரணம். ஒரு ஜும்மா மேடை போதுமானது. நாங்க நினைச்சால் உள்ளங்கள்ல கை வைத்து கேட்டால், ஏன் எனக்கு இவ்வளோ சிக்கலா இருக்குது? சத்தியம் நான் செய்யற பாவங்கள் தான். இதை விடுவோம், எனக்கு முன்னால் வர முடியும். அல்லாஹ் எனக்கு பரக்க செய்வாண்ட உணர்வோடு நீங்க பாவத்திலிருந்து ஓரமாக பாருங்க. குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பரக்கத்தை அடைய முடியும். வல்லவன் ரப்புல் ஆலமீன் பாவங்களாக வெறுத்து ஒதுக்கி அவன் விரும்பக்கூடிய நல்ல மனிதர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் சேரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்துருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். இமாம் இப்னு ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெரியோர் இமாம். ஷேக் அவர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்லுகின்றார்கள். நான் கடைத்தெருவில் சில மனிதர்களை பார்க்கிறேன். என்ன, பொலையில் சந்தையில் 5 தேசிக்காவை, 3 பண்டைக்காவை, 4 கத்திரிக்காவை, 5 அமரலங்காவை, 3 மாங்காவை, இதையெல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கிறாங்க. இமாம் அவங்க தொழிலை இழிவுபடுத்தல,
ஆனால் அந்த விற்கிறவங்க விற்கிறாங்களே அவங்கெல்லாம் கடை தெருவில் வந்து இப்படி தேசிக்க மூணு பப்ளுக்கு அஞ்சு வச்சு விற்க வேண்டியவங்க அல்ல. அவங்க பரம்பரையா வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா கோல்ல கொடி கட்டி பிறந்தவங்க, தெஹிவளையில கொடி கட்டி பிறந்தவங்க, வெள்ளவத்துல கொடி கட்டி பிறந்தவங்க, இலங்கையில கொடி கட்டி பிறந்தவங்க, நாட்டில் மிகப்பெரியவர்கள் அவர்கள். ஏன் தெரியுமா? இன்றைக்கு புலையில வந்து 5 தேசிக்கா 3 பப்ளுக்கா விற்கிறாங்க. அவங்க காலிக்கு மேல் கால் போட்டு பரக்கத்தா திண்டு குடிச்சு வாழ்ந்திருக்கலாம். காலிக்கு மேல் கால் போட்டு வாப்பட பொருளாதாரத்தை பெருக்கி வாழ்ந்திருக்கலாம். வாப்பா நல்ல தர்மவாளி, ஹலால் ஹராம் பேரினவர், நல்லா குடித்தவர், பாவத்தின் ஓரமானவர். வாப்பட வாப்பா வாப்படா அப்படி. மகண்ட பேரப்புரிட காலம் வருது, மாற்று துணிக்கு வழி இல்லாம நடுரோட்டுக்கு வந்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் செஞ்ச பாவங்களின் காரணமாக அல்லாஹ் ஆக்கி விட்டான் என்று இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர் ஒரு அழகான விளக்கத்தை சொல்லுவார்கள். இளைய சமூகமே, உங்களோடு ஒரு 2 நிமிடங்களை முடிக்கிறேன். வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, வயோதிபர்களுக்கும் தான். இன்றைக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து படுத்துகின்ற பாடு ஒவ்வொரு வீட்டிலையும் பாரிய முசீபத். எங்கு பார்த்தாலும் பாரிய முசீபத். எங்களோட வீடுகளுக்குள்ள சேட்டலைட் ஊடாக கேபிள் சேனல்கள் கொட்டுகின்ற காலம். எந்த அளவுக்கு தெரியுமா? ஷேக் 1800 சேனல் படுதப்பா, 2300 சேனல் படுது. இது பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் ரசூல் சொன்னார், லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி, என்னோட சமூகத்தில் ஒரு கூட்டத்தை நான் அறிவேன். யதூன பிஹஸனாத் கம்சால் ஜிபால் திஹாமா, திஹாமா மலை அளவு, மலை உச்சியின் அளவுக்கு நன்மையா செஞ்சிட்டு வருவாங்க. சிஃபும் லனா வஜல்லிஹும் லனா அல்லாஹ் நகுன மின்ஹும் யா ரசூலல்லாஹ். சௌபான் ரலியல்லாஹு கேக்குறாங்க, அல்லாஹ் அண்டுதரே மலை அளவுக்கு நன்மையை கொண்டு வந்து எல்லாமே அழிந்து போற, சாம்பலா போற, சுப்பலா போல, பதறா போற, மண் துணிக்கே காற்றடிச்சு போற புழுதி போல எல்லாம் வீணா போறவங்க யாரு? ஹும் இஹ்வானுக்கும், அவங்க உங்களோட சகோதரர்கள். யஹுதூன மினல் லைல் கமா தஹுதூன், நீங்க இரவு தொழுக 11 ரக்காத் தொழுவீங்க சுன்னாடி படையில, அந்த மாதிரி தொழக்கூடியவங்க. ரசூலுல் அல்லாஹ் என்று அப்படி ஆகுது. அவங்க அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை தனித்து போவதற்கு வாய்ப்பு கிடையாது. வலாக்கின்னும் அக்வாமுன் இதா ஹலோ பி மஹாரிமில்லா இன்தஹகூஹா, அல்லாஹ் ஹராமாக்கியதை தனிச்சு போய் செய்யறதுக்கு ஒரு சூழல் கிடைச்சால் மனம் விட்டு செஞ்சுட்டு போவாங்க. இதன் காரணமாக நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் அழிச்சிடுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 80 வயசு கிழவண்ட கையில கூட ஆபாச படம், 80 வயசு கிழவன் கூட கையில வச்சு கொண்டு பார்க்கிறது முழுக்க ஆபாசம். 12, 15, 18 வயசு இளைஞன் கூட பார்க்கிறது ஆபாசம். வீட்டுக்குள் சேட்டலைட், வீட்டுக்குள் அவ்வளோத்தை கொண்டு வந்து வச்சுட்டு சலாஸ் 3 பேர் எல்லாம் திரும்பி பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். அத்தையூஸ், வீட்டுக்குள் அத்தையூஸ், வீட்டுக்குள் அசிங்கங்களை கொண்டு வந்து வச்சவன். நீ ஒரு வாப்பா, நீ ஒரு கணவன், நீ வீட்டில் ஒரு மூத்த நானா, வைஃபை எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு எல்லாரும் போக இருக்கிறது மனைவி மட்டும், மகள் மட்டும். முன்பக்கம் பின்பக்கம் ஜன்னல்கள்லாம் தாளிடப்பட்டாச்சு. பயானா கேட்க போறாங்க. அமைச்சு கொடுத்தது யாரு? நீ அமைச்சு கொடுத்தாய். உன்னை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். துன்புறுத்தும் வேதனை உண்டு. உறவுகளே, சவுதி அரேபியால சில இளைஞர்களுக்கு ஒத்தன் தலைவன். நம்பகமான சில செய்திகள் வரும் வாசிக்கிறதுக்கு. ஒரு 15 பேர் வைங்க, அதுக்கு ஒருத்தர் தலைவராக இருப்பார் இல்லையா? அந்த தலைவர் என்ன தெரியுமா செய்வாரு? மாதம் உதாரணமா ஜனவரி 1 பிப்ரவரி மார்ச் எல்லாம் 1ஆம் தேதி 9:30 அப்டேட். அவ்வளோ போட்டோஸ், ஆபாச போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் அவ்வளோ வந்துடும் வழக்கம். இதை இஷ்யூ பண்றவர் கொடுக்கிறவர் திடீர்னு மௌத்தா போறான். மௌத்தா போய் அடுத்த மாசம் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட டைமுக்கு அப்டேட் ஆகுது. அவ்வளோ போட்டோஸும் வீடியோஸும் ஆடியோஸும் எல்லாம் வந்து நிற்க பார்க்குறான். அரபு நாடு, மார்க்கமுள்ள நாடு, அங்கே கேட்டுக்கொள்கிறாங்க. அடே உனக்கு உனக்கு எல்லாருக்கும் வந்தென்றால் இது வரப்படாடா, அவன் மௌத்தா போய்த்தான் இல்லையா, நாங்கள் மாறிட்டோம், அவனுக்கு தான் தௌபாட வாசல் எல்லாரும் மன்னிக்கணும் சேர்றாங்க. என்னன்னு கேட்குறாங்க. கேட்டால் என்ன செய்யலாம், கஸ்டமர் கேர் கோல் போடுறாங்க. மறுமுனையில் சொல்கிறாங்க, அவரு 2 வருஷத்துக்கு ஒப்பந்தம் பண்ணி பணமும் கட்டிட்டார். 2 வருஷங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணி பணமும் கட்டிட்டார். ப்ளீஸ் பண்ணி மன்னிச்சுக்கோங்க, எங்களால் ஒன்றுமே செய்யலாம், ப்ளீஸ் பண்ணி ரத்து பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க. மைத்தா பைத்த நாங்கள் 15 ஃப்ரெண்ட் ஆகிக்கிறோம், இப்படி நடக்கப்படாது, எங்களால்
ஒன்று செய்யலாம், ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணலாம். என்ன? ரகசிய இலக்கம் பாஸ்வேர்டு அனுப்புங்க. உங்களோட ஃபோனுக்கு போட்டிக்கிற பாஸ்வேர்டு எனக்கு கேளுமா? எனக்கு போட்டிக்கிற பாஸ்வேர்டு உங்களுக்கு கேளுமா? என் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட எனக்கு தெரியுமா? FB தெரியுமா? தெரியா? அந்த மாதிரி தெரியான்றாங்க. மன்னிச்சு 2 வருஷத்துக்கு வந்தே தீரும். தென் மாகாணத்தில் ஒரு இடத்துல இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம். அப்போ நானும் அழைக்கப்பட்டு பயானுக்கு போய் ஜும்மா அந்த இரவு நேரம் கடைசி பயான் முடிய ஒரு வாட்ட சாட்டமான இளைஞன் எழும்பி வந்தான். கண்ணெல்லாம் கலங்கி கையை பிடிச்சி ஒரு சைடு கூட்டு போய்த்து, ஹசரத் என்ன தம்பி, நான் மகித்தானா என்னோட பாவம் மகித்தாயிடுமான்னு கேட்டான். என்ற தலைப்பு ஒட்டிய கேள்வி. இல்லை வாப்பா, நீ மகித்தானா உன்னோட பாவம் நிற்கும் ராஜாண்டத்தோட கத்தி அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன்னு கேட்குறேன். இல்லை, டிக்டாக் செய்கிறேன். லா ஹவுலா குவத்தா பில்லா. டிக்டாக் செய்யணும் தானே, நல்ல மார்க்கத்தில் நல்லதா? இல்லை, டிக்டாக் செய்கிறேன், எல்லாம் ஆபாசமாக செஞ்சுக்கிறேன், இசையோடு செஞ்சுக்கிறேன். என் நிலைமை என்ன சார்ன்னு கேட்குறான். தம்பி, பாவம் வரத்தான் செய்யும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு மகனை கொலை செஞ்சான். உலகம் அழியும் காலம் வரைக்கும் கொலையில பாவம் எல்லாம் பேய்த்து கொண்டிருக்கும். நான் இப்போ என்ன செய்ய? நான் போகிறேன் மௌலவி, எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் அழிக்கிறேன், அல்லாட்ட தௌபா எனக்கு மன்னிப்பு இருக்குன்னு தானே என்று கேட்டான். உறவுகளை ஒன்ற சொல்கிறேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், வாலிபர்களுக்கு, வயோதிபர்களுக்கு, நடுத்தரமானவர்கள், குடும்ப தலைவர்கள், தந்தையர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், அதிபர்கள், சமூக காவலர்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள் எல்லாரும் பொறுப்புதார்கள். மறக்காதங்க, பாவங்கள் விஷயம் ட்ரக்ஸ் சர்வசாதாரணம். தவிர்க்க வேண்டிய, தடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இந்த பாவங்களுக்கு வழியை திறந்துட்டுட்டே ஒருத்தர் கேட்டார். இது மாதிரி ஜும்மா முடிய பஸ்ஸில் வைத்து கொண்டிருக்கிறேன். ஷேக் மௌலவி, நான் ப்ளூடூத் விற்கிறேன், எனக்கிட்ட லெப் எடுத்துகிட்டு வருவாங்க, ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்க, ரிங் டோன் போட்டுறதுக்கு இசையாக போட்டு கொடுப்பேன், இதுவும் பாவத்தில் சேருமா? உறவுகளே, பாவம் தான். இந்த பாவங்கள் செய்கிறதால ஏண்ட வாழ்க்கையில், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அகவளிச்சத்தை, சுடர பிரகாசத்தை, பறக்கத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை, குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகிட்ட கட்டுப்பாட்டை எல்லாமே இல்லா போய் கடைசியாக நடுரோட்டுக்கு நிர்வாணமாக வருகின்ற நிலைமை பாவங்களால் வரும் என்றது குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடியது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, நாம் ஒவ்வொருவரும் பாவங்களை வெறுப்போம். என் தாய் உங்கள் தாய் சிறு வயசில் பன்றியே எங்களுக்கு வெறுப்பூட்டினார். இன்றைக்கும் பன்றி இறைச்சியை பாணுகின்ற நேரமே எங்களுக்கு வயிறு குமட்டது, வாந்தி வரப்பாக்குது, வித்தியாசம் ஏன் தெரியுமா? அது எங்களுக்கு சிறு சிறு வெறுப்பூட்டப்பட்டது. அல்லாஹ் அதே போன்று வக்கர்ரிஹிலேனல் குஃப்ர வல் ஃபுசூக் வல் இஸ்யான், யா அல்லாஹ் இந்த பாவங்களையும் எங்களுக்கு நீ வெறுப்பாக்கிட்டு துஆ கேளுங்க. இந்த பாவங்கள் எப்போ எங்களுக்கு வெறுப்பாக வருமோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காணப்போகிற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். இன்றைக்கு இரவைக்கு படுக்க போனால் பெட்டில் கொஞ்சம் உட்கார்ந்து இந்த மௌலையை சொன்ன விஷயத்தில் நான் யார், என் குடும்பத்துக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், என் ஃபோனில் என்ன இருக்குது, யார் சரி என் ஃபோனை கேட்டால் தைரியமாக எனக்கு என் ஃபோனை கொடுக்க இயலுமா, இந்த ஃபோனை தைரியமாக கொடுக்க இயலுமா? எவ்வளோ கேர்ள்ஸ் எழுத போட்டோ, ஆபாச போட்டோ, அங்கிட்ட நீல திரைப்படங்கள், மோசமானவர்கள், இப்படி எவ்வளோ நான் வச்சு கொண்டிருக்கிறேன். இந்த நிலைமையில் எனக்கு மௌத்து வந்தால் என் வீட்டுக்குள்ள நிம்மதி இழப்புக்கு காரணம் இதுதான் என்பதை விளங்குவோம். வல்லம ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்ட உங்களையும் சுருக்கமான இந்த நேரத்தில் ஒரு மிம்பர் மேடையில் எதை நாங்கள் எடுத்தோமோ அதை எங்களோட வாழ்க்கையில் மரணிக்கின்ற வரைக்கும் அமுல்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.